அடுத்ததாக மேட்ரிக்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னு கேட்பாங்க. அது போக அது கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து சிங்கிள் சொல்யூஷன் இருக்குமா மெனி சொல்யூஷன் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 6, எக்ஸ் ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 20, எக்ஸ் ப்ளஸ் 4y ப்ளஸ் லாம்டா இசட் ஈக்குவல் டு நியூ. இப்போ இதில் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நோ சொல்யூஷனாக இல்லாமல், அதாவது சொல்யூஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னா லாம்டாவோட வேல்யூவும் நியூவோட வேல்யூவும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா +2ல் படிச்சிருப்போம். அதாவது இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏ மேட்ரிக்ஸ், அதாவது இதோட நம்ம கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதணும். எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 1 1 1, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 1 4 6, தேர்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து 1 4 லாம்டா. ஸோ அது வந்து ஏ மேட்ரிக்ஸு. அதுக்கப்புறம் இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது 6 20 நியூ. இந்த 3ஐயும் எழுதிடுறோம். இப்போ ரெண்டையுமே சேர்த்து எழுதிடுறோம். இடையில ஒரு சின்ன செப்பரேட்டர் மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக விட்டு எழுதுங்க போதும். ஸோ இதை மட்டும் தனியாக எடுக்கும்போது ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதையும் சேர்த்து எடுத்தோம்னா ஏபி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னென்னா ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நேற்று பார்த்தோம் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேர்மை 0 ஆக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை 0 ஆக்க போகிறோம். ஸோ இந்த டேர்ம் 0 ஆக்கணும் அப்படின்னா இங்கேருந்து கழிங்க போதும். ஸோ இப்போ 1லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 0, 4லேருந்து 1 கழிச்சா 3, லாம்டாலேருந்து 1 கழிச்சோன்னா லாம்டா -1, நியூலேருந்து 6 கழிச்சோன்னா நியூ -6. ஸோ இதுதான் அப்படியே எழுதியிருக்கும். 0 3 லாம்டா -1 நியூ -6. அதே மாதிரி இந்த 1 0 ஆக்கணும் அப்படின்னா இங்கேருந்து இதை கழிங்க. 1 - 1 0, 4 - 1 3, 6 - 1 5, 20 - 6 வந்து 14. அதை அப்படியே எழுதிடுறோம். ஸோ அதுதான் இங்கே கழிச்சு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ இந்த டேர்மை 0 ஆக்கணும். ஸோ எப்போவுமே என்ன பண்ணணும், ஒரு டயகோனலாக எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே டயகோனல்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டயகோனல். ஸோ இந்த டயகோனலுக்கு கீழே எல்லாத்தையுமே 0 ஆக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை 0 ஆக்கிட்டோம், நெக்ஸ்ட்டு இதை 0 ஆக்கிட்டோம், அடுத்து இதை 0 ஆக்கணும். ஸோ இதை 0 ஆக்கணும். ஸோ அப்போ அதை 0 ஆக்கும்போது ஸோ இதையும் கழிச்சு விட்டிங்கன்னா 0 ஆயிரும். ஸோ இப்போ 3லேருந்து 3 கழிச்சோன்னா 0, அதேமாதிரி இங்கே 0, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே லாம்டா -1 -5 அப்படின்னா லாம்டா -6 ஆகும். இங்கே லாம்டா -6 -14 அப்படின்னா லாம்டா -20. ஓகே, ஸோ இதுதான் 0 0 லாம்டா -6 லாம்டா -20. ஸோ இப்போது இந்த லீனியர் ஈக்குவேஷன் சொல்யூஷனுக்கு ஒரு 3 ஃபார்முலா உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ இது வந்து லாம்டா வந்து ஈக்குவல் டு 6 அப்படின்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும். லாம்டா 6ஆக இருந்துச்சு அப்படின்னா 6 - 6 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இந்த இடத்துல நியூ வந்து 20ஆக இருந்துச்சுன்னா 20 - 20 இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ லாம்டாவும் 6ஆக இருந்து நியூவும் 20ஆக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ஏன்னு சொன்னோம், இதை மொத்தமாக சொல்லும்போது ஏபின்னு சொன்னோம். ஸோ அப்போ லாம்டா 0வாக இந்த இடத்துல லாம்டா 6ஆக இருந்ததுன்னா இங்கே 0 வரும், இங்கே நியூ 20ஆக இருந்ததுன்னா இங்கேயும் 0 வரும். பாருங்கள், இங்கேயும் 0 ஆகி இங்கேயும் 0 ஆச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு கீழே ஃபுல்லாக 0 வந்து கீழே ஃபுல்லாக 0 வந்துட்டுனா ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. அதே மாதிரி இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏபியும் 2 தான். ஏன்னா ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், லாம்டா 6ஆக இருந்து நியூ வந்து 20ஆக இருந்தது அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏயும் 0 தான். சரி, ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 தான், ரேங்க் ஆஃப் ஏபியும் 2 தான். ஏன்னா கீழே ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. ஸோ ஏ தனியாக பார்க்கும்போதும் கீழே ஃபுல்லாக 0, ஏபி சேர்த்து பார்க்கும்போதும் கீழே ஃபுல்லாக 0. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏயும் 2 தான், ரேங்க் ஆஃப் ஏபியும் 2 தான், ரெண்டும் சேம்னு ஆகிடுச்சு. இப்போது ரெண்டு மேட்ரிக்ஸும் ரேங்க் சேமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டு. பட்
சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏயும் 2, ரேங்க் ஆஃப் ஏபியும் 2, பட் நமக்கு நம்பர் ஆஃப் வேரியபிள் வந்து XYZ 3 இருக்குது. தட் இஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் வேரியபிள். ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏயும் சேம் தான், பட் லெஸ் தென் நம்பர் ஆஃப் வேரியபிள். அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ஃபைனைட் சொல்யூஷன் கிடைக்கும். கன்சிஸ்டன்ட் அப்படின்னாலே நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். பட் ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏபியும் லெஸ் தென் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அந்த XYZ விட கம்மியாக இருக்கிறதுனால இன்ஃபைனைட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். XYZங்கிறது 3 வேரியபிள், நம்பர் ஆஃப் வேரியபிளை விட கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இன்ஃபைனைட் சொல்யூஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, லாம்டாவும் 6 கிடையாது. 6 தவிர எந்த வேல்யூ இருந்தாலும், லாம்டாவும் 6 இல்லை, நியூவும் 20 இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வேல்யூ கிடைச்சிரும், இந்த இடத்துல ஒரு வேல்யூ கிடைச்சிரும். 0 கண்டிப்பாக கிடையாது, ஏதோ ஒரு வேல்யூ என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருந்ததுன்னா இதோட ரேங்க் என்ன ஆகும்? எந்த ரோவுமே 0 கிடையாது. இந்த ரோவில் வேல்யூ இருக்குது, இந்த ரோவில் வேல்யூ இருக்குது, இந்த ரோலையும் வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ ஏயோட ரேங்க் என்னது? 3. அதே மாதிரி ஏபின்னு பார்க்கும்போது இங்கேயும் நமக்கு வேல்யூ இருக்கும். ஸோ இங்கே இந்த ரோலையும் எல்லா வேல்யூ 0 கிடையாது, இந்த ரோலையும் எல்லா வேல்யூ 0 கிடையாது, ஸோ இந்த ரோலையும் எல்லா வேல்யூ 0 கிடையாது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபியும் உங்களுக்கு என்னது? 3 வந்துடும். அதாவது எல்லா வேல்யூ 0 வச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த ரோ வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். 0 இல்லாத 2 ரோ எடுத்துக்குவோம். ஸோ ரேங்க் வந்து 2 ஆச்சு. பட் இங்கே லாம்டா 6 கிடையாது, 6 தவிர எந்த வேல்யூனாலும் எடுத்துக்குவோம். நியூ வந்து 20 தவிர எந்த வேல்யூனாலும் இருந்துச்சு அப்படின்னா இதோட ரேங்கும் 3 தான், ஏபியோட ரேங்கும் 3 தான். ஸோ இப்போ பாருங்கள், லாம்டா 6 கிடையாது, நியூ 20 கிடையாது. அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏயும் 3 தான், ரேங்க் ஆஃப் ஏபியும் 3 தான். தட் இஸ் ரெண்டு சேம். ரேங்க் ஆஃப் ஏயும் சேம், தட் இஸ் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி. ரெண்டு சேம் தான். ஆல்சோ ஈக்குவல் டு அது நம்பர் ஆஃப் வேரியபிள். ஏன்னா 3ங்கிறது நமக்கு 3 வேரியபிள் தானே இருக்குது, XYZங்கிற 3 வேரியபிள் தான் இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல், ஆல்சோ நம்பர் ஆஃப் வேரியபிளும் அதுதான். ஸோ அப்படி இருந்ததுன்னா நமக்கு 1 சொல்யூஷன். அதாவது லாம்டா 6 கிடையாது, 6 தவிர எந்த வேல்யூனாலும் இருந்துட்டு போட்டோம். நியூ வந்து 20 தவிர எந்த வேல்யூனாலும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஆல்சோ கன்சிஸ்டன்ட். ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவலாக இருந்தாலே அது வந்து கன்சிஸ்டன்ட். நெக்ஸ்ட் கடைசியாக இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லாம்டா வந்து 6ன்னு வச்சுக்கோங்க. இப்போ லாம்டா 6 ஆகிடுச்சுன்னா இந்த இடம் 0 ஆயிரும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ என்ன கிடைக்கும்? இந்த இடம் ஃபுல்லாக 0 ஆகிடுச்சுன்னா இது ஒரு ரோ, இது ஒரு ரோ கம்ப்ளீட்டாக இருக்குது, இந்த ரோவில் எந்த வேல்யூமே இல்லை. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. ஆனால் நியூ வந்து 20 கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்க. நியூ ரேங்க் ஆஃப் ஏபி வந்து பார்க்கும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல 0 வராது, ஏன்னா நியூ 20 இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த இடத்துல 0 வராது. அப்போது ரேங்க் ஆஃப் ஏபியோட வேல்யூ வந்து இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆகலை, இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆகலை. அதே மாதிரி இந்த ரோலையும் இந்த இடத்துல வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆகலை. அப்போ 3 ரோலையும் கம்ப்ளீட்டாக 0 ஆகலை. ஸோ அதனால் ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 1 கிடச்சிடும். சரி, ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3 இருக்கும். ஸோ அப்போது இது 0 ஆச்சுன்னா இது 0 ஆகலை அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2, ஆனால் ரேங்க் ஆஃப் ஏபி என்ன ஆகுது? 3ஆக இருக்குது. ஸோ அதுதான் லாம்டா ஈக்குவல் டு 6ஆக இருக்கும், ஆனால் நியூ வந்து 20ஆக இல்லை அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ 2, ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3. ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவல், 2 நாட் ஈக்குவல் டு 3. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா சொல்யூஷன் கிடையாது. ஸோ இப்போ நமக்கு ப்ராப்ளம் என்னது? இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து சொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும்னா லாம்டாவோட வேல்யூ நியூவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து லாம்டா 6 நியூ வந்து 20ஆக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடையாது. ஸோ இந்த 3ல் எதுனாலும் கேட்கலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம்.